ராசி சக்கரத்தில் ஆறாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் கன்னி ராசி. ஆறாவது அப்படின்னாவே நோய், கடன், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். உடனே இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒட்ட மாட்டாங்க, உதறி விடுவாங்க. அதே மாதிரி யார் உதறிட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு பாடமாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு திறமையான ராசி இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு புத்திசாலிகளாக இருப்பாங்க. எல்லா வேலையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த கன்னிராசி என்பவர்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் இவங்களை வெறுத்தாங்களோ அவங்களே இவங்களை தேடி வர வைப்பாங்க இந்த கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. என்ன ஒன்று பழசை நினச்சி கவலைப்படக்கூடியவங்களாகவும் மன அழுத்தம் அதிகம் சந்திக்கக்கூடிய ராசியில் இந்த கன்னிராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பழசு அதிகமாக நினைப்பாங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சாவது மனசுக்குள்ளே போட்டு டிப்ரெஷன் ஆகக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான். ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த இயல்பு, ஆரோக்கிய ரீதியாக ஒரு சின்ன தொந்தரவு, மன அழுத்தம் இதெல்லாம் இயல்பாகவே இந்த கன்னிராசி என்பவர்கிட்ட இருக்கும். கன்னி அப்படின்னாவே அந்த கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க, பர்ஃபெக்ட் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி என்பவர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னி ராசிக்கு 6வது வீடு தான், 6வது இடம் தான் இந்த கன்னிராசி. அந்த 6வது இடம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு இடம். கவலையிலேயே போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கவலையெல்லாம் நீங்கி ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த நெடுநாள் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய பேச்சுக்குன்னு தனி ஒரு மதிப்பு, மரியாதை, நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் உணர்வு, நல்ல ஒரு ஒற்றுமை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பணப்பற்றாக்குறை, எனக்கு கடன் பிரச்சனை, நிறைய இன்னல்கள், ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொந்தரவுகள் அப்படின்னு இருந்த மனநிலை மாறி எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மனநிலை தான் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கோரிக்கை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆண்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மே 1லேருந்தே பார்த்திங்கன்னா குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறார். வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கும். வெளி வட்டாரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தொடர்பு, வெளியில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். தொட்ட வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். மே 2லேருந்து பார்த்திங்கன்னா 31/10/2026 வரையிலுமே குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். லாப வீட்டில் 11ஆம் வீட்டில் வந்து அமரும்போது வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, உங்களுடைய கல்லாப்பட்டியில் வறண்டு போயிருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பணம் நிரம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும்போது குழந்தைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். குரு பகவான் விரைய வீடான 12ஆம் வீட்டுக்கு வரும்போது சுப நிகழ்வு, சுப செலவு கட்டாயம் இந்த கன்னிராசி என்பவர்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். 12ஆம் வீட்டுக்கு வரும்போது அடுக்கடுக்காக நிறைய சுபகாரியங்கள் செய்யறதுக்கான சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ராகு ஏப்ரல்லேருந்தே பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்லேயும் கேது 12ஆம் வீட்லேயும் தொடர்ந்து
இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு திறமைசாலியாக பேசுவீங்க. பேச்சின் மூலிமா நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கல்வி தகுதியாகட்டும், உங்களுடைய பேச்சு தகுதியாகட்டும், உங்களுக்கான மதிப்பாகட்டும், இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் இந்த கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆன்மீகத்தில் உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்கோங்க. மன அழுத்தம் குறையும். பிரார்த்தனைகள் ரொம்ப நாளாக வச்சுருந்த பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதே நேரத்தில் ரொம்ப நாளாக வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. ராகு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது கேது லாப வீட்டில் 11ஆம் வீட்டுக்கு வரும்போது நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக சிந்திப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக சிந்திக்கும்போது ரொம்ப நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சாதிக்க முடியாமல் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சாதிக்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வங்கியில் வாங்கியிருந்த கடனெல்லாம் கூட அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 7ஆம் வீட்டில் தொடர்வதனால மனைவி வழி உறவுகளால் ஏதாவது ஒரு மதிப்போ மரியாதையோ அல்லது அவங்க மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலனோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு கனவு தொல்லை, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். சகோதரிகளால் ஒரு சில மனக்கசப்புகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதே நேரம் ரொம்ப நேரம் கண் விழித்து இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. யோகா பயிற்சி, தியான பயிற்சி, மெடிடேஷன் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லத்தரசிகளாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஏதாவது உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. சொந்த பந்தங்களுக்கிடையே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகு சேர்ந்து வச்ச பணத்தை வச்சு ஏதாவது ஒரு தங்க நகை ஆபரணமோ ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். கன்னி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் பிரச்சனை இருந்திருக்கும். ஒரு சிலர்லாம் முக்கியமான ஒப்பந்தங்கள் சம்மந்தமான பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. எந்த விஷயம்லாம் தடைபட்டு நின்றுச்சோ இந்த காலகட்டத்தில் அந்த விஷயமெல்லாம் நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் தள்ளி தடையாகவே நின்றுட்டு இருந்திருக்கும் இந்த கன்னிராசி பெண்களுக்கு. வருகின்ற நாட்களில் ரொம்ப விமர்சனமாக ஆடம்பரமாக ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசி பெண்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மறதி, மந்தம், சோம்பல் இதெல்லாம் நிறைய இன்னல்களை சந்திச்சிருந்த கன்னிராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த நிலை கொஞ்சம் மாறும். ஓரளவுக்கு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். உயர்கல்வியை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி இந்த மந்த நிலை மாறும். சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. புதுசாக ஒப்பந்தங்கள் போடுவீங்க. புதுசாக கையெழுத்து போடுறதுக்கான யோகம்லாம் இருக்குது. சந்தை நிலவரம் பார்த்து கொள்முதல் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தானியம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, கல்வி சார்ந்த தொழில் செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்கிற கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்களால் சின்ன சின்ன குழப்பங்கள், பிரச்சனைகள் அப்பப்போ வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய தகுதி அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுறது, முக்கியமான பொறுப்பெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வித்திறனுக்கு ஏற்றார் போல் பொறுப்புகளை ஒப்படைங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்டிருந்த பணம், சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கணினி சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே சமயம் சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு பரிசு, பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். மூத்த கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு திடீர்னு நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, பணவரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய வல்லம் சாலையில் இருக்கக்கூடிய 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கிராமத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ ஹரித்திர விநாயகரை சதுர்த்தி நாளில் போய் அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும்.
நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.